ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. லாஸ்ட் கிளாஸ்ல இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆனதுனால என்னால கண்டினியூ பண்ண முடியல கிளாஸை. ஸோ இன்னைக்கு அப்படியே கண்டினியூஷனா பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதை நீங்க ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 2ல வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி. இதுல வந்துட்டு சைல்டோட டெஃபினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து சைல்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்துட்டு மைனர், அதுல கேர்ள் சைல்டா இருக்கலாம், மேல் ஃபீமேல், மேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருமே வந்து இன்க்ளூட் ஆவாங்க இந்த சைல்டோட டெஃபினேஷன்ஸ்ல. அண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டிஏல வந்துட்டு சைல்ட் பார்னோகிராஃபினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கான்டக்ட வந்துட்டு அதுல சைல்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியலை வந்துட்டு விஷுவலா டெபிக் பண்றது, விஷுவலா போட்டு காட்டுறாங்க அப்படின்னா தட் இஸ் சைல்ட் பார்னோகிராஃபி. அது வந்து எனி ஃபார்ம்ல இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஆர் பிரிண்டட் ஃபார்மேட் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை வந்துட்டு சைல்ட் பார்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இல வந்துட்டு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இந்த ஆக்ட்ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இங்கேயும் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அந்த ஆக்ட்ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ பர்சன்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா மேரேஜா இருக்கலாம், இல்ல அடாப்ஷன் மூலமா ஒரு ரிலேஷன்ல இருக்கலாம், இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் இன் இன் நேச்சர் ஆஃப் மேரேஜ், மேரேஜ்ன்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒரே வீட்ல வந்துட்டு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மீனிங்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் கேல வந்துட்டு ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அந்த அக்யூஸ்டும் அந்த விக்டிமும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கலாம் இல்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஒரே வீட்டுல அந்த இருக்கிற, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாய் மாமாவும் வீட்லயே இருக்காங்க அப்படின்னா அந்த மாமாக்கும் அந்த அங்க அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைக்கும் நடுவுல ஏதோ ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளார அந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத மீன் பண்றாங்க. செக்ஷுவல் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு மீன்ஸ் ஒரே ஹவுஸ் ஹோல்ட்ல அந்த அக்யூஸ்ட் வந்து ஹேட் லிவ்ட் வாழ்ந்திருக்கலாம் ஆர்எல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட். அண்ட் தென் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஹெச்ல வந்து இன்ஸ்டிடியூஷன்னா என்ன டிஃபைன் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கேர் ஹோம்ஸ், செக்யூரிட்டி ஹோம்ஸ், கஸ்டடியில இருக்கிறது, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனோட டெஃபினிஷனுக்குள்ளாரதான் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இதெல்லாமே. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போக்சோ ஆக்டுக்கு கீழே சொல்லாத டெஃபினிஷன்ஸை நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஆர் ஐடி ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற மீனிங்கை வந்துட்டு நம்ம இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்ப சாப்டர் 2ல தான் வந்துட்டு அஃபென்சஸ் பத்தி டிஃபைன் பண்ணிருக்காங்க. நமக்கு சாப்டர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதோட அஃபென்ஸ் அஃபென்ஸ் அண்ட் தென் அதோட பனிஷ்மெண்ட். செக்ஷன் 3ல வந்துட்டு அஃபென்ஸ், செக்ஷன் 4 வந்துட்டு பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதோட அஃபென்ஸ் வந்துட்டு செக்ஷன் 5லயும் செக்ஷன் 6ல அதோட பனிஷ்மெண்ட்டையும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா என்னன்னு செக்ஷன் 7ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஆக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா என்னன்னா அதோட பனிஷ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 8 and 10ல வந்துட்டு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துட்டு செக்ஷன் 11லயும் அதோட பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 12லயும் இருக்கும். இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் தென் ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, அதோட பனிஷ்மெண்ட், ஆக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, அதோட பனிஷ்மெண்ட், அண்ட் தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இது ஈஸியா ரிமைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 3ல பார்த்தோம்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டோட மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பட் ஒன்ஸ் கிளான்ஸ் பண்ணிக்கலாம்.
என்ன அப்படின்னா மெயின் இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பெனட்ரேட்ஸ், இன்சர்ட்ஸ், மேனிப்புலேட்ஸ் ஆர் அப்ளைஸ். இந்த 4 கீவேர்ட்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பெனட்ரேட்ஸ் பெனிஸ் இன்டு வெஜைனா, யுரேத்ரா, மவுத் ஆர் ஆனஸ் ஆஃப் த சைல்ட்ல வந்துட்டு அவங்க பெனட்ரேட் பண்றாங்க அவங்களோட பெனிஸ் அப்படின்னா அது வந்துட்டு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அண்ட் தென் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல பாடி பார்ட்டையோ வந்துட்டு இன்சர்ட் பண்றாங்க வெஜைனா, யுரேத்ரா ஆர் ஆனஸ்ல, ஆனஸ் ஆஃப் த சைல்ட்ல வந்துட்டு அவங்க இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராட்ஸ் எல்லாத்தையும் இன்செர்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேசஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் கீழே வரும். அண்ட் தென் மேனிப்புலேட்ஸ் பாடி பார்ட்ஸ் மேனிப்புலேட் பண்றது எதுக்காக அப்படின்னா பெனட்ரேஷன் காஸ் பண்றதுக்காக மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அப்ளைஸ் மவுத் டு பெனிஸ், வெஜைனா, யுரேத்ரா ஆர் ஆனஸ். இந்த 4 இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 இன்கிரீடியன்ஸும் இருந்தது அப்படின்னா அது வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல எல்லாமே வந்துட்டு ஹீ பெனட்ரேட்ஸ், ஹீ இன்சர்ட்ஸ் ஆப்ஜெக்ட், ஹீ மேனிப்புலேட்ஸ், ஹீ அப்ளைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ஹீங்கிறது வந்துட்டு இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஷீ அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சுந்தரி கௌதம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி. இது எது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா பிகாஸ் இந்த போக்சோ ஆக்டே வந்துட்டு நமக்கு ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் தான். ஸோ எல்லா இடத்து ஹீன் மென்ஷன் பண்றதுனால நம்ம வந்துட்டு அந்த மெயில்ல மட்டும் வந்துட்டு அக்யூஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபீமேல் ஏதாவது இந்த மாதிரி காஸ் பண்ணாலும் அதுவுமே வந்துட்டு அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் செக்ஷன் 4 பார்த்தோம் அப்படின்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டோட பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ரிகரஸாவும் இருக்கலாம் இல்ல சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டாவும் இருக்கலாம். நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ், எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், பிளஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ 16 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற சைல்டு மேல பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க. சாரி, 16 penetrative sexual assault on child, 1 second sir, below 16 years, below 16 years கீழே இருக்கிற குழந்தைங்க பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 20 years. 16 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களை பண்ணா 10 years, பிலோ 16 years அப்படின்னா 20 years, விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இந்த இடத்துல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் பார்ட் ஆஃப் தி நேச்சுரல் லைஃப், அவங்களோட வாழ்நாள் முழுசும் இருக்கலே அந்த பார்ட் வந்து ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் மேண்டேட்டரி ஃபைன். இந்த ஃபைனை வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த விக்டிமோட ரீஹாபிலிட்டேஷனுக்காகவும் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் வந்துட்டு இந்த ஃபைனை வந்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் அண்ட் ரீசனபிளா அலாட் பண்ணும் அந்த ஃபைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சைட்ஸ் செக்ஷன் 5 பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஆக்ரிவேட்டட்னாலே நமக்கு சீரியஸ், சிவியர் அப்படிதான் ஞாபகம் வச்சிருப்போம். பட் இந்த இடத்துல நீங்க என்ன முக்கியமா நோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்லயோ இல்ல பவர்லயோ இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன் மிஸ்யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிவியாரிட்டியும் வரும், பட் இந்த பவர் அண்ட் ட்ரஸ்ட் அந்த பொசிஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணி பண்ற அஃபென்ஸுமே வந்துட்டு ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றதே போலீஸ் கிட்ட தான். பட் அவங்களே அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் குள்ள வரும். அவங்க வித்தின் த லிமிட்ஸ்குள்ளேயோ இல்ல ஸ்டேஷன் ஹவுஸ்லயோ இல்ல டியூட்டி டைம்ல வந்துட்டு அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அதே மாதிரி ஆர்ம்ட் ஆர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ல இருக்கிற பர்சன்ஸும் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அதுவுமே aggravated form. And then public servants, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ், அது கவர்மெண்டாவும் இருக்கலாம் இல்ல பிரைவேட்டாவும் இருக்கலாம், அந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்டோ இல்ல ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸோ பண்றாங்களா, இட் இஸ் ஆல்சோ ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஜெயில் ஸ்டாஃப்ஸ், ரிமாண்ட் ஹோம்ஸ், அப்சர்வேஷன் ஹோம்ஸ், கேர் ஹோம்ஸ், கஸ்டடியில இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பீரியட்ல வந்துட்டு அங்க இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷன், முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டெஃபினேஷன் கீழே இன்ஸ்டிடியூஷன் கீழே என்னெல்லாம் வரும்னு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரும் யாராவது பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து ஒரு சைல்டு கிட்ட பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்காங்க, அந்த பவர் மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த அஃபென்ஸை கமிட் பண்றதுனால அது ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, ஸ்லோ பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் கேங் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஆக்ரிவேட்டட் ஃபார்ம். அண்ட் தென் டெட்லி வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஃபயர் வெப்பன்ஸ், கொரோசிவ் சப்ஸ்டன்சஸ், ராட்ஸ், இந்த மாதிரி டெட்லி வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் ஆக்ரிவேட்டட் ஃபார்ம்ல தான் வரும். அண்ட் தென் பாடிலி இன்ஜுரி காஸ் பண்றாங்க செக்ஷுவல் ஆர்கன்ஸ்க்கு அப்படின்னா அதுவும் கிரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான். இல்லாட்டி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் காஸ் பண்றாங்க, ஹெச்ஐவி, இல்லாட்டி டெத் காஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதனால காஸ் பண்ணணும் அப்படின்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் மென்டல் இன்கேபபிலிட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸ், பிசிக்கலி இன்கேபபிளா இருப்பாங்க, அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றதுனால அந்த பர்டிகுலர் ஃபீமேல் சைல்டு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க, அதோட கான்சிக்வன்ஸா இந்த குழந்தை வந்து பிரெக்னென்ட் ஆயிடுது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஆக்ரிவேட்டட் ஃபார்ம்ல கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அந்த குழந்தை மேல பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிலோ 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தை மேல பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அண்ட் தென் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இருக்காங்க, இங்க வந்துட்டு இங்க பவர் இல்லைல்ல, சோ இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட தாய் மாமா அப்படி அந்த ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணி அவங்க அப்படின்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம். அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா த்ரூ பிளட் ரிலேஷனா இருக்கலாம், இல்ல அடாப்ஷன் ஆர் மேரேஜ் ஆர் ஃபாஸ்டர் கேர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நடக்குதுன்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்ல நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், அந்த இடத்துல அது நடக்குது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் பீரியட்ல எல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வயலன்ஸ் நடக்குது, ஒரு ரயாட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீரியட்ல எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம கூட நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி கம்யூனல் வயலன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, போராட்டங்கள்லாம் நடக்கும்போது ஒரு கட்சிக்காரர் வந்து இன்னொரு கட்சி மேல பழி போடுறதுக்காக இந்த மாதிரி ரேப்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த கம்யூனல் ஆர் செக்டரியன் வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தைய பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்யூனல் ஆர் செக்டரியன் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து 2019 அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த வேர்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் பப்ளிக் ஹியூமிலேஷன் காஸ் பண்றாங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு நேக்கடா வந்துட்டு நடக்க வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, பரேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வேர்டை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு அந்த மணிப்பூர் இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். எல்லாருமே ரிமைண்ட் பண்ணி பாருங்க, அது அந்த பப்ளிக் ஹியூமிலியேஷன் காஸ் பண்ணிருப்பாங்க அங்க. சோ அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றதுனால அது மூலமா அவங்க மர்டர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் டு மர்டர், அக்கம்பனிட் பை அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னா அதுவுமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா செக்ஷன் 6ல வந்து சொல்லியிருக்காங்க, மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ், அதுவும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். மேக்சிமம் பெனால்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் தான். இங்கேயும் நம்ம அந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரிமைண்டர் பார்ட் ஆஃப் தி நேச்சுரல் லைஃப் ஆர் டெத் பெனால்டி கொடுப்பாங்க பிளஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. டெத் பெனால்டி ஃபைன் கிடையாது, அந்த இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிளஸ் ஃபைன். அந்த ஃபைன் வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் செக்ஷன் 7 பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அதோட பனிஷ்மெண்ட், ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அதோட பனிஷ்மெண்ட். இப்போ செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு இதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கணும் அவங்களுக்கு. வித்தவுட் பெனட்ரேஷன் வந்துட்டு ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த பெனட்ரேட்டிவ் அண்ட் ஆக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல பெனட்ரேஷன் இருக்கணும்,
பட் இந்த செக்ஷுவல் அசால்ட்ல வந்துட்டு வித்தவுட் பெனிட்ரேஷன் வந்துட்டு செக்ஷுவல் இன்டென்ட்டோட ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ அசஸ் பண்றதுக்காக ஒரு சைல்டோட பிரஸ்ட்டை வந்துட்டு அவங்க செக் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிசிக்கல் கான்டாக்ட் இருக்குது, பெனிட்ரேஷன் கிடையாது. சோ இது வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட்டா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இங்கதான் நம்ம நோட் பண்ணோம் என்ன அப்படின்னா செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கணும். வித் செக்ஷுவல் இன்டென்ஷனோட அவங்க வந்துட்டு பிசிக்கல் கான்டாக்ட் பண்றாங்க, வித்தவுட் பெனிட்ரேஷனோட ஒரு ஆக்ட் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது செக்ஷுவல் இன்டென்ஷன் இருக்கணும். செக்ஷுவல் இன்டென்ஷன் இல்லாம அந்த பிசிக்கல் கான்டாக்ட் பெனிட்ரேஷன் இல்லாம நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ட் வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் கிடையாது. இந்த செக்ஷுவல் இன்டென்ட்டோட பெனிட்ரேஷன் இல்லாம ஒரு பிசிக்கல் கான்டாக்ட், அதாவது என்னன்னா வெஜைனாவை டச் பண்றதோ, பெனிஸோ, ஆனஸ் ஆர் பிரஸ்ட்டை வந்துட்டு பிரஸ்ட் ஆஃப் த சைல்டு வந்து டச் பண்றாங்க அப்படின்னா, ஆர் எல்ஸ் ஒரு சைல்டை வந்து டச் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர் அனதர் பர்சனை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கைட் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் உள்ளதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னோம்னா எனி நான் பெனிட்ரேட்டிவ் கான்டாக்ட் வித் செக்ஷுவல் இன்டென்ஷன் இருக்கணும். செக்ஷுவல் இன்டென்ஷனோட நான் பெனிட்ரேட்டிவ் கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷுவல் அசால்ட்டோட பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நாட் லெஸ் தென் 3 years விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5 years வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஃபைன் வந்துட்டு மேண்டேட்டரி ஃபைன் இன் அடிஷன் டு தி இம்ப்ரிசன்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அண்ட் தென் செக்ஷன் 9 and 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். இப்போ முன்னாடி செக்ஷுவல் அசால்ட் பார்த்தோம், அதோட ஆக்ரவேட்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி ஆக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா ஃபார்ம்ஸுமே வந்துட்டு ஆக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்குள்ளேயும் வரும், பட் வித்தவுட் பெனிட்ரேஷனுங்கிற வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செக்ஷன் 9V மட்டும் 2019 அமெண்ட்மெண்ட்ல இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்சுவேடிங், என்டைசிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ட்ரக்ஸோ இல்ல ஹார்மோன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸை வந்துட்டு அந்த அந்த சைல்டுக்கு வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்றாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக அது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு இயர்லி செக்ஷுவல் மெச்சூரிட்டியை வந்துட்டு அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ட்ரக்ஸ், ஹார்மோன்ஸ், கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சைல்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஆக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் உள்ளதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 9 சப்கிளாஸ் V வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது 2019 அமெண்ட்மெண்ட். இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாட் லெஸ் தென் 5 years விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க பிளஸ் ஃபைன். நெக்ஸ்ட் செக்ஷன் 11 பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ செக்ஷுவல் அசால்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பர்சன் வித் செக்ஷுவல் இன்டென்ஷனோட ஒரு ஹராஸ்மெண்ட் காஸ் பண்றாங்க. அந்த ஹராஸ்மெண்ட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா அட்டர்ஸ் வேர்ட்ஸ், ஏதாவது வேர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா முக சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஆர் சவுண்ட்ஸ் மேக் பண்றது அண்ட் கெஸ்டர்ஸ். இந்த சவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முன்னாடி சென்டர் ஃப்ரெஷ்னு ஒரு ஆட் வரும் பாத்தீங்களா, அந்த சென்டர் ஃப்ரெஷ் ஆட்ல வந்துட்டு அந்த டங் வச்சுட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி உமனோட டிக்னிட்டியை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கூட சென்டர்ல நடந்துட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க சைல்டு கிட்ட அப்படின்னா அது வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கெஸ்டர்ஸ், கையில ஏதாவது சிம்பிள்ஸ் காட்டுறதோ அந்த மாதிரி, ஆர் எக்ஸிபிட்ஸ் பாடி பார்ட்ஸ் டு பி ஹர்ட் ஆர் சீன், இந்த மாதிரி அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தை பாக்குற மாதிரியோ இல்ல கேட்கற மாதிரியோ ஏதோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். இது பர்சனலா இந்த எக்ஸிபிட்ஸ் பாடி பார்ட்ஸ் டு பி சீன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்குமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. பட் அதை வந்து போக்சோ கீழே கொண்டு வர முடியாது பிகாஸ் ஐம் அன் அடல்ட் இல்லையா. இது வந்துட்டு பிலோ 18 years சைல்டு கிட்ட இந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு ஒரு சைல்டு கிட்ட பண்றது ஆர் எல்ஸ் சைல்ட வந்துட்டு அவங்களோட பாடியை எக்ஸிபிட் பண்ண வைக்கிறது, மேக்ஸ் சைல்டு எக்ஸிபிட் பாடி ஆர்
ஷோஸ் pornographic மீடியா டு தி சைல்டு. அந்த குழந்தைக்கு pornography மீடியாவை அவங்களுக்கு காட்டுறது, பிக்சராவோ இல்ல பிரிண்டட் ஃபார்மேட்லயோ இல்ல வீடியோவா போட்டு காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இதுவுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ரிப்பீட்டட்லி ஃபாலோ பண்றது ஆர் வாட்ச், அவங்களுக்கு கண்காணிக்கிறது ஆர் கான்டாக்ட் சைல்டை வந்து கான்டாக்ட் பண்றது த்ரூ பிசிக்கலாவோ ஆர் எல்ஸ் டிஜிட்டலி அவங்கள ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் த்ரெட்டன்ஸ், பயன்படுத்துறது, யூசிங் எப்படின்னா ரியல் ஆர் ஃபேப்ரிகேட்டட் மீடியா டெபிக்டிங் எ சைல்டு பாடி, அந்த குழந்தையோட பாடி பார்ட்ஸையோ இல்ல அந்த குழந்தை ஏதோ ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல செக்ஷுவல் ஆக்ட் பண்ற மாதிரி அவங்களே வந்துட்டு அந்த மீடியாவை ஃபேப்ரிகேட் பண்றது, அது மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது இல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி, நிறைய இந்த மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த எடிட் பண்ணி இந்த மாதிரி இல்ல ரியலாவோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட பாடி பார்ட்ஸ் தெரியற மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா அந்த குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணி த்ரெட்டன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்டைசஸ் சைல்டு ஃபார் pornographic பர்பஸ் ஆர் கிவ்ஸ் கிராட்டிபிகேஷன். இப்ப pornographic பர்பஸ்க்காக அந்த சைல்ட வந்து என்டைஸ் பண்றதுன்னா கூட்டிட்டு போறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உனக்கு சாக்லேட் தரேன் அந்த மாதிரி கிவ்ஸ் கிராட்டிபிகேஷன், ஏதாவது கொடுத்தா அந்த குழந்தை வந்துட்டு, குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது இல்லையா, சோ அவங்க கிட்ட சாக்லேட் கொடுத்துறதோ இல்ல பொம்மை ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு கூட்டிட்டு போய் pornographic பர்பஸ்க்காக அந்த குழந்தைய வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஓட டெபினிஷனுக்குள்ளார வரும். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, imprisonment ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் தான், சிம்பிள் ஆர் imprisonment ஃபார் அ டேர்ம் எக்ஸ்டெண்டிங் அப் டு 3 years வரைக்கும் கொடுக்கலாம், பிளஸ் ஃபைனுமே வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுல எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கு இல்லையா, செக்ஷுவல் இன்டென்ட் சொல்றோம்ல, அது எல்லா கேஸ்லயும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதுல வந்துட்டு அக்யூஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த செக்ஷுவல் இன்டென்ஷனோட தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ஒவ்வொரு கேஸ்லயும் அந்த ஃபேக்ட்ஸை பொறுத்து அந்த செக்ஷுவல் இன்டென்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் சாப்டர் 2. மேஜர் அஃபென்சஸ் அதோட பெனால்டிஸ் தான் வந்துட்டு சாப்டர் 2ல பார்த்திருக்கோம். இது ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன் நான். பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அதோட மினிமம் பெனால்டி என்ன, மேக்ஸிமம் பெனால்டி என்ன, அண்ட் பிலோ 16 years இருந்தா என்ன பெனால்டி, ஆக்ரவேட்டட் ஃபார்ம் செக்ஷுவல் அசால்ட், ஆக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், இது பத்தி எல்லாமே வந்துட்டு ஒரு சம்மரி மாதிரி போட்டிருக்கேன். இது பாருங்க. இந்த சாப்டர் 2 வந்துட்டு படிச்சுட்டாலே நெக்ஸ்ட் வர சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்றது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ணலன்னா அவங்களுக்கான அஃபென்ஸ் அது என்ன அஃபென்ஸா ஆகும், அவங்களோட டியூட்டிஸா வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலன்னா என்ன, அண்ட் தென் எந்த வே ஆஃப் ரெக்கார்டிங் இருக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் யாரு டிட்டர்மைன் பண்ணுவாங்க, அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் அந்த கேசஸ் எல்லாம் டீல் பண்ணணும், அதை பத்தி எல்லாம் தான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் சாப்டர்ஸ் வந்துட்டு தரவா இருந்தோம் அப்படின்னா நம்ம இதுல வர கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது ஈஸியா இருக்கும். இது ஓகேவான்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்க்கலாம் அதர் சாப்டர்ஸ். சார் மேடம் சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இன்னொரு கிளாஸ்ல கண்டினியூ பண்றீங்களா? கண்டினியூ பண்ணலாமா இல்ல இப்ப எடுக்கலாமா சார்? இல்ல உங்களோட விஷ் தான் மேடம். பட் பிபிடி இன்னும் ஷேர் பண்ணலையே. ஓகே ஓகே. இப்போ இது எவ்வளோ நேரம்? 10 minutes தான் நம்ம நடத்தியிருக்கோம். சரி பரவாயில்ல. இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேடம்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. நான் அந்த ரெக்கார்டை கேன்சல் பண்ணிடுறேன். இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இதில் போடுறேன்.